கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை சங்கீதம் 94 18 என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தை கர்த்தர் காண செய்திருக்கிறார். இந்த வருடத்தை ஆரம்பித்து ஒரு மாதத்தை நாம் முடிக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். தமது கிருபையினாலே நம்மை நடத்தி வந்தார். இந்த புதிய மாதத்தின் இந்த 2ஆம் மாதத்தின் இந்த பிப்ரவரி மாதத்தின் 1ஆம் நாளிலே கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கர்த்தர் அதை செவி கொடுத்து கேட்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய கால் சறுக்குகிறது, நான் தடுமாறி விழுகிறேன், பல சூழ்நிலைகள் என்னை விழ வைக்கிறது என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் தமது கிருபையினாலே நம்மை தாங்கிக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்தில் நாம் தடுமாறி விழக்கூடும், கடந்த மாதத்தில் தடுமாறி விழுந்திருக்க கூடும், ஆனால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். நாம் தடுமாறி விழ சறுக்கும் போதே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு செவி கொடுத்து தமது கிருபையினாலே நம்மை தாங்கிக் கொள்ளுவார், நம்மை ஏந்தி கொள்ளுவார், நம்மை மீட்டெடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பல வேளைகளில் தடுமாறி விழுகிற சூழ்நிலைகள், நம் கால்கள் சறுக்குகிற சூழ்நிலைக்குள்ளாய் மனிதர்கள் நம்மை தள்ளுவார்கள், சூழ்நிலைகள் நம்மை தள்ளும். நம்மை சார்ந்திருக்கிறவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள். நாம் சறுக்கி விழ வேண்டும், நாம் தடுமாறி விழ வேண்டும், நாம் நிலையாய் நிற்கக்கூடாது என்று சொல்லி பல காரியங்கள் நமக்கு விரோதமாய் செய்யப்படலாம். ஆனால் அதன் மத்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை ஏந்தி கொள்கிற தேவன், அவர் நம்மை தாங்கிக் கொள்கிற தேவன், அவர் நம்மை மீட்டெடுக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது, நாம் தடுமாறி விழுகிற சூழ்நிலை வரும்போது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பல வேளைகளிலும் கர்த்தருடைய பாதை விட்டு விலகி போகிற சூழ்நிலைகள் வரும். நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்களாகி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பல வேளைகளில் கர்த்தருடைய பாதையை விட்டு விலகி கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்கள், கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்கள், கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அதனாலே நாம் சறுக்கி விழுகிற சூழ்நிலை வரலாம், அதனாலே நாம் தடுமாறி விழுகிற சூழ்நிலை வரலாம். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொன்னால், அதன் மத்தியிலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொன்னார், நான் தடுமாறி விழுகிறேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, அப்பா என்னை மீட்டுக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை மீட்டெடுத்துக்கொள்ளுங்கப்பா என்று சொல்லி நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாய் அவர் தமது கிருபையினாலே நம்மை மீட்டுக்கொள்வார், தமது கிருபையினாலே நம்மை தாங்கிக் கொள்வார். அவர் கிருபை மாத்திரமே நம்மை நடத்துகிறது. நாம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும், பாவங்களை செய்தாலும், கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்தாலும் நாம் அவரை திரும்பி பார்க்கும்போது தமது கிருபையினாலே நம்மை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். தமது கிருபையினாலே நம்மை மன்னித்து மீட்டுக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். மனிதர்கள் நம்மை புறம்பே தள்ளலாம், மனிதர்கள் நம்மை புறக்கணிக்கலாம். வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை நாம் செய்யும்போது நம் குடும்பம் நம்மை சேர்த்து கொள்ளாமல் இருக்கலாம், நம்மை சார்ந்தவர்கள் நம்மை சேர்த்து கொள்ளாமல் இருக்கலாம், நம்முடைய நண்பர்கள் நம்மை சேர்த்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை தமது அன்பினாலே மீட்டெடுத்து நம்மை மன்னித்து நம்மை தமது கிருபையினாலே நம்மை சேர்த்து கொண்டு நம்மை காத்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அப்பா, என் கால் சறுக்குகிறது, என் சூழ்நிலை என்னை விழ வைக்கிறது, என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் என்னை விழ வைக்கிறது, என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் என்னை உம்மிடத்திலிருந்து விலக்கி வைக்கிறது. ஆனால் நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், ஆனால் நான் உம் பக்கமாய் திரும்புகிறேன். அப்பா, என்னை தயவாய் மன்னித்து என்னை மீட்டெடுப்பீராக. என்னை தயவாய் மன்னித்து உமது கிருபையினால் என்னை தாங்கிக்கொள், நான் விழாதபடிக்கு என்னை மீட்டெடுத்துக் கொள்ளுங்கப்பா என்று கேட்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே நாம் வீழ்வதற்கு முன்பதாய் தமது கிருபையினாலே நம்மை தாங்கி நம்மை மீட்டுக் கொள்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கலங்காதிருங்கள். இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் விழுகிற சூழ்நிலை வரும்போதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள்.
நீங்கள் தடுமாறுகிற சூழ்நிலை வரும்போதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தருடைய கிருபை என்றென்றும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. தமது கிருபையினால இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்துவார். தமது கிருபையினால இந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாப்பார். தமது கிருபையினால இந்த மாதம் முழுவதும் நம் விழாதபடிக்கு கர்த்தர் நம்மை தாங்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். அப்பா, இந்த புதிய மாதத்தை காண செய்தீரே, நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்தை காண செய்து ஒரு மாதத்தை முடிக்க நீர் கொடுத்த பெரிதான கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில், இந்த 2ஆம் மாதத்திலே 1ஆம் நாளில் எங்களை ஜீவனோடு வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த மாதத்தையும் கரத்தில் கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு மணித்துளிகளையும் நன்மையினாலே முடிசூட்டுங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நான் சறுக்கி விழுகிற சூழ்நிலை வரும்போது, என் கால்கள் சறுக்கும்போது நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அப்பா, நான் சறுக்கி விழாதபடிக்கு ஆண்டவரே, நீர் என்னை உமது கிருபையினாலே மீட்டுக்கொள்வீராக. நீர் உமது கிருபையினாலே என்னை தாங்குங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் உமது கிருபையினை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, உமது கிருபையினை தாங்கட்டும். உமது கிருபை என்னை ஆஸ்வதிக்கட்டும். உமது கிருபை என்னை சூழ்ந்து என் குறைவுகளை நிறைவாய் மாற்றட்டும். அப்பா, என் வாழ்க்கையில் தடுமாறி விழுகிற சூழ்நிலைகள், என் வாழ்க்கையில் சறுக்கி விழுகிற சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் நீர் எனக்கு துணை செய்வீராக. உம்மையே நம்புகிறேன், உம்மையே சார்ந்திருக்கிறேன். நீர் என்னை நடத்தும் ஆஸ்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் விழாதபடிக்கு தமது கிருபையினாலே கர்த்தர் இந்த நாளை மாத்திரமல்ல, இந்த மாதம் முழுவதையும் வருகிற மாதங்களிலும் உங்களை தாங்கி நடத்துவாராக. ஆமென்.